சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே ஸ்பெஷலா சூப்பர் ஸ்டார் நடிச்ச எஜமான் படம் டிசம்பர் 12 ரீ ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பிரபுதேவாவோட மூன்வாக்கு மூவில இருந்து ஒரு சில போஸ்டர்ஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ரியராஜோட அடுத்த படம் டைட்டில் ராமன் லீலா. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ராமச்சந்திரன் கண்ணன் டைரக்ஷன்ல ரியோ, வர்டிகா, சேட்டன், மாளவிகா நடிக்கிறாங்க. அன்கிட் மேனன் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விக்ரமோட அடுத்த படத்தை பாடி ராஜ்குமார் எடுக்க போறத அபிஷியலா ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப இந்த மூவிக்கான ஷூட்டிங் ஜனவரி எண்ட்ல ஸ்டார்ட் ஆக போறது நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு சொல்றாங்க. படம் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷோட திரேஷ்குமார் படம் ஹிந்தி வெர்ஷன் மட்டும் 50 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வேர்ல்டு வைட் 65 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ரிலீஸ் ஆன 3 டேஸ்லயே. அருண் விஜயோட ரெட்டதல படத்துக்கான ஓவர்சீஸ் ரைட்ஸை ஐங்கரன் இன்டர்நேஷனல் வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 25 மூவி ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வித்துட்டாங்க. யார் யார் எந்த ரைட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். யுஎஸ்ஏவோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பிரைம் மீடியா வாங்கியிருக்காங்க. கனடா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் யோர்க் சினிமாஸ் வாங்கியிருக்காங்க. யூகே டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் போலியன் சினிமாஸும் அகிம்சா என்டர்டைன்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. மலேசியா டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் யூகேல ஜனநாயகன் படத்துக்கான டிக்கெட் புக்கிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. அது அபிஷியலா அனௌன்ஸ்மே பண்ணிருக்காங்க. கருப்பு ரியல் எஸ்டேட் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா இந்த மாசம் வந்துடும். நண்பன் படம் ரீ ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆகும். ரியல் எஸ்டேட் அனௌன்ஸ் பண்ண நான் சொல்றேன். எல்ஐகே மூவி ட்ரெய்லர் அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. மோஸ்டா இந்த வாரமே இதுக்கான ட்ரெய்லர் அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டான டேட் தெரிஞ்சது நான் சொல்றேன். 5/2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. ரீசெண்டா போட்ட வீடியோ தான். தலைவர் 173 படத்தோட டைரக்டர் அப்டேட் ரஜினியோட பர்த்டேக்கு வருமானு கேட்டிருக்காரு. மோஸ்டா அன்னைக்கு தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நானும். சலார் 2 அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ரீசெண்டா வீடியோ போட்டுட்டேன், ஷார்ட்ஸ் வீடியோஸ். அந்த வீடியோ பாருங்க. சூர்யா 46ஓட பட்ஜெட் 300 கோடியான ஒருத்தர் கேட்டிருக்காரு. 300 கோடி இல்ல, இது கம்மி பட்ஜெட்ல எடுக்கிற ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் தான். கரெக்டான பட்ஜெட் ரிவீல் ஆனதை நான் சொல்றேன். ஹிப்ஹாப் தமிழ எங்க போனாரு, ஆளையவே காணன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரு நிறைய மூவிஸ் எடுத்து பிளான் பண்ணாரு. ஆனா அவர் பெரிய அளவுல செலவு பண்ணி எடுத்த படம் ஃபிளாப் ஆனதுனால அவரோட அடுத்தடுத்த மூவிஸ் இப்படி டிலே ஆகுது. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் காதல் கொண்டேன். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். இந்த விஷயத்த நான் தெளிவா மென்ஷன் பண்ணியுமே நிறைய பேர் ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரே கமெண்ட் ரிப்பீட்டடா பண்றீங்க. அதுக்கான அப்டேட் என்கிட்ட இல்ல. சோ நான் தெளிவா சொல்லிட்டேன். வேற கமெண்ட் இருந்தா கேளுங்க.